திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உண்மை நிலவரம் தெரியாமல் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் பேசி வருவதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழைய நிலை நீடிக்கும் என்ற அமைச்சரின் கூற்றுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதற்கு எதிராக தமிழக அரசு இதுவரை மேல்முறையீடு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தர்கா தரப்புக்கு தெரியாமல் அவர்கள் முதுகுக்கு பின்னால் மலையை சர்வே நடத்தியது அநீதியானது என்றும் சாடினார். மேலும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் மலையை கொண்டுவர நடக்கும் முயற்சிகளையும் போடப்படும் புதிய பாதையையும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமென்றார். தர்கா தரப்பினர் மீதான பொய் வழக்குகளை வாபஸ் பெறவும் அவர் வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்துக்கு கண்டனம் தெரிவித்த வாஞ்சிநாதன், ஜனநாயகன் படத்தை வெளியிட போராடும் அரசு இந்த ஆவணப்படத்தை தடை செய்வது கருத்துரிமைக்கு எதிரானது என்றும் முதல்வர் பொம்மை முதல்வரா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். நடத்திய வழக்கறிஞர் என்ற முறையிலும் திருப்பரங்குன்றம் நூலை எழுதியவன் என்ற முறையிலும் வரவேற்கிறேன். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முந்தின நிலை அப்படின்னு அமைச்சர் எதை சொல்றாரு என்பதுதான் இப்ப தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். அவர் சொன்னவுடன் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர் மீது பாய்ந்து குதறுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்று பேசுகிறார்கள். மதுரையின் அமைதியை சீர்குலைப்பதற்காக சங் பரிவார அமைப்புகள் செய்யும் இந்த முயற்சியை அரசு அதை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். 2வது விஷயம், 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை என்று தாவேக அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலையிலே சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. எல்லா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நேர்த்தி கடன் வைத்து மலையிலே ஆடு கோழி வெட்டினாங்க. இப்ப அந்த நிலை தொடருமா இல்லையா என்பதை தாவேக அமைச்சர் விளக்க வேண்டும். தொடரும்னா எப்படி செய்ய போறாரு? ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு ஆடு கோழி வெட்டுவது தொடர்பாக தீர்ப்பளித்திருக்கிறது. 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள், நீதிபதி ஸ்ரீமதி அவர்களும் நீதிபதி திரு விஜயகுமார் அவர்களும் 10/10/2025 அன்று திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார். இன்னைக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. தாவேக அரசு 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்றத்தில்